ரவி, நீங்க மனசு மாறி எனக்காக கடக்கடையா ஏறி வளையல் வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. உங்க அன்புக்கு தேங்க்ஸ் சொன்னா நல்லா இருக்காது, ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. தேங்க்ஸ் ரவி. இங்க பார், நான் ஒன்னும் மனசு மாறி வரல. அண்ணன் ஃபோன் பண்ணி முக்கியமான வேலை இருக்குன்னு கூப்பிட்டார், அதனாலதான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு உன் பர்த்டேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இந்த வளையல் நான் வாங்கிட்டு வந்து நினைச்சுக்காத, அண்ணி கொடுத்த வளையல். என் மனசுல என்னைக்குமே உனக்கு இடம் கிடையாது. ரவி ரவி, தயவு செஞ்சு நில்லுங்க. நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா உங்க மேல இருக்கிற அன்புல, ஆசையில, ஆத்மார்த்தமான காதல்ல அப்படி பண்ணிட்டேன். அவசரப்பட்டு தப்பு பண்றவங்களுக்கும் ஆசைப்பட்டு தப்பு பண்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ரவி. ப்ளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழுகிற ரவி. ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ் ரவி, என்ன மன்னிச்சிருங்க. ரவி ப்ளீஸ் ரவி, ரவி ப்ளீஸ் ரவி, என்ன விடுன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் ரவி. ப்ளீஸ் ரவி, என்ன மன்னிச்சிருங்க ரவி. விடுன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் ரவி, என்ன மன்னிச்சிருங்க ரவி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் காலை விடுவேன். இங்க பாரு, உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது. நீ அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்க. மரியாதையா காலை விட போறியா இல்லையா? ரவி, ஏன் ரவி இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் ரவி, என்ன மன்னிச்சிருங்க ரவி. ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ் ரவி, நான் எவ்வளவு கெஞ்சுறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ரவி. ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ் ரவி. இங்க பாரு, நீ தப்பு செஞ்சது ஒன்னா ரெண்டா உன்னை மன்னிக்கிறதுக்கு? முதல்ல என் காலை விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல, உங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ப்ளீஸ் ரவி, என்ன மன்னிச்சிருங்க ரவி. ப்ளீஸ் ரவி. ஏய், இப்ப என் காலை விட போறியா இல்லையா? ப்ளீஸ் ரவி, என்ன மன்னிச்சிருங்க ரவி. நான் சொல்றத கேளுங்க ரவி. ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ் ரவி, நான் சொல்றத கேளுங்க ரவி. ப்ளீஸ் ரவி. இத பாரு, என் கோபத்தை மேலும் மேலும் அதிகரிக்காத. மரியாதை என் காலை விடு. ரவி, நான் சொல்றத கேளுங்க ரவி. நீங்க என்ன கொண்டு போட்டா கூட சரி, என்ன மன்னிச்சிட்டேன்னு நீங்க சொன்னாதான் உங்க காலை விடுவேன். ப்ளீஸ் ரவி. ரவி, இத பாரு, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத. மரியாதை என் காலை விட்டுரு. ரவி, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் ரவி, என்ன மன்னிச்சிருங்க ரவி. ப்ளீஸ் ரவி. ரவி, நான் உங்களோட மனைவி ரவி. என்ன நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் எங்க போவேன்? ப்ளீஸ் ரவி. ரவி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ண துரோகத்துக்கு என் மனசு ஆறாது. ரவி ப்ளீஸ் ரவி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ரவி. ப்ளீஸ், எங்க பாருங்க, இந்த வளையல நீங்க கிஃப்டா கொடுத்தீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ரவி, நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன் ரவி. தூக்கு தண்டனை கைதிங்களுக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அந்த நிலைமைக்கு இறங்கி வந்து நான் கேக்குறேன் ரவி. ரவி, என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ப்ளீஸ் ரவி, மறக்காம கொடுக்கணும் ரவி. ரவி, மன்னிப்ப எனக்கு கிஃப்டா கொடுங்க ரவி. ப்ளீஸ் ரவி, மறுத்துடாதீங்க ரவி. ப்ளீஸ் ரவி. ரவி, ரவி ப்ளீஸ் ரவி. ரவி, ரவி ப்ளீஸ் ரவி, கேளுங்க ரவி. ப்ளீஸ் ரவி. ரவி ப்ளீஸ், மன்னிச்சிருங்க ரவி. ப்ளீஸ் ரவி. ரவி, 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 ப்ளீஸ் ரவி. ரவி ப்ளீஸ் ரவி.
என்னைக்குமே யாருமே பொண்ணுங்களை அழ வச்சு பார்த்ததில்ல. இப்பவும் நீ அழறதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ரவி, thanks Ravi, thank you so much. தேங்க்ஸ் ரவி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என் மனசறிஞ்சு சொல்றேன், நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஏங்க, என்னாச்சு? தலைவலிக்குதா? காஃபி ஏதாவது போட்டு தரவா? வேண்டாம். ஏங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஐயோ, என்னாச்சு? ஏங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, பாத்து பாத்து வாங்க. ஐயோ,
கடவுளே, என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்க, எவ்வளவு மன கஷ்டங்க. எங்க என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்த நேரத்துல அவரோட பாசத்தை எனக்கு கொடுத்த அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவரும் என் மேல பாசமா தான் இருக்காரு. அந்த பாசத்துக்கு பலனா என் வாழ்க்கைய பூரண திருப்தி ஆக்கிட்ட. இப்ப என் வாழ்க்கையும் நிறைஞ்சிடுச்சு, என் மனசும் நிறைஞ்சிடுச்சு. ஐயோ, தலை வலிக்குதே. என்னங்க, காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். ஆமா, நைட்டு நான் ரூம்குள்ள எப்போ வந்தேன்? வந்த உடனே தூங்கிட்டேனா? நைட் என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல. மங்கா ஜூஸ் கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்ன இது, முகம்லாம் சிகப்பு சிகப்பா இருக்கு. என்ன ஒட்டுச்சுன்னு தெரியலையே.
என்னம்மா? ஒண்ணு இல்ல. மங்கா, அம்மா. ரவி ரெடி ஆயிட்டாரு. இந்தா அவருக்கு கேரட் ஜூஸ் போடு. அம்மா, ராமையாக்கு ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச உடனே போட்டு தரேம்மா. ஏன் ரவிக்கு முதல்ல போட்டு கொடுத்தா என்ன? அம்மா, பாதி வேலை முடிஞ்சிடுச்சுமா. முதல்ல இதெல்லாம் எடு. என் புருஷனுக்கு நானே கேரட் ஜூஸ் போட்டுக்கிறேன். குடு. ஏய், என்ன அப்படியே நிக்கிற? நான் சொன்னது உன் காதுல விழல? பிரியா, என்ன பிரச்சனை? அது மங்கா கிட்ட ரவிக்கு ஜூஸ் போட சொன்னா முடியாதுன்னு சொல்றா. என்ன ஜூஸ் போட சொன்ன? கேரட் ஜூஸ் அத்தை. கேரட் ஜூஸ் போட சொன்னியா? ஏன் பிரியா, அண்ணன் தம்பிங்க காலையில ஆப்பிள் ஜூஸ் தான் சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ என்ன புதுசா கேரட் ஜூஸ் போட சொல்லிருக்க? மங்கா, அம்மா, ஜூஸ் ரெடியான உடனே ராம்க்கு கொண்டு போய் கொடு. சரிங்கம்மா. ராமன் சொல்லிருக்காங்க, இத வச்சு ஏதாவது ப்ளே பண்ண வேண்டியதுதான். அத்தை வாங்க. பாருங்க அத்தை, வேலைக்காரிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. எப்ப பார்த்தாலும் ராமுக்கு மட்டும்தான் வேலை செய்யறா. இங்க யாருக்குமே ரவி மேல அக்கறையே இல்லையா? நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரவிக்கு இந்த வீட்ல மதிப்பே இல்ல. எனக்கு தெரியும் அத்தை, நீங்க எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கீங்கன்னு. இந்த வீட்ல ரவிக்கு என் கையால ஜூஸ் போட்டு கொடுக்கிற சுதந்திரம் கூட இல்லாம போச்சு. ச்சே. என்னமோ அத்தை, கடனுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க. அத்தை, இனிமே பாத்துக்கங்க உங்க ரெண்டு பேரையும் எப்படி பிரிக்கிறேன்னு.